நேசிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். இந்த மாதத்தையும் நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு இருக்கிறீங்க? யாராவது நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆமேன். ஏன்னா கர்த்தர் இந்த வருஷம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்தது. இந்த வருஷத்தில் 9 மாதங்கள் அருமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை பல கஷ்டங்கள், பல காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய தயவுள்ள கரம் நம்மளோடு கூட இருக்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமேன். நம்ம கண்டிப்பாக அதை உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்மளை எல்லாரையும் சுகமாக வச்சுருக்கிறாரு, அதனால தான் இங்கே இருக்கிறோம். அல்லாட்டா இங்கே இருக்க மாட்டோம் இல்லை. நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறதே, இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதே அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதனால் இந்த காலை வேளையில் இந்த 9 மாதங்களுக்காக நம்ம நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலிகளை அவருக்கு நம்ம செலுத்த போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், இது கூட எல்லாரும் எடுத்தவங்க நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 282ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 282. 1 Thessalonians chapter 5. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் அடங்கிய இந்த வசனங்களை. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யாருடைய முகத்துலேயும் நான் சிரிப்பு பார்க்கல. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு சிரித்து கொண்டே இந்த வசனங்களை நம்ம அவருக்காக நம்ம வாசிக்கலாம். இது பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதின இந்த நிருபத்தில் உபதேச வாக்கியங்களாக சில காரியங்களை அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. 12லேருந்து 22 வரைக்கும் உள்ளான வசனங்களை வீட்டில் வாசிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வாசிக்க போகிறது 3 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 17, 18 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா நம்ம? ஆமால, நம்ம எல்லாரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் செய்வது தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. எல்லாவற்றிற்காகவும் நம்ம எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 34 சொல்லியிருப்பாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. ஒருவேளை நல்லது நடந்தால் மட்டும்தான் நான் நன்மை செய்ததாக தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் கிடையாது. நம்ம எல்லா காரியத்திற்காகவும், ஏன்னா சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன். உங்களுக்கு ஒருவேளை தீமையான காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி ஒருவேளை நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எது நன்மை, எது தீமை, எதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தையும் நம்மளுக்கு அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஒருபோதும் அவர் தவறவே மாட்டார். எது செய்தாலும் நன்மைக்கு சொல்லி. அதனால் என்ன நடந்தாலும் நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன்னு சொல்லி அவருடைய என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தேவன் ரொம்ப உண்மை உள்ளவர். இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு விசை நம்மளை உணர்ந்தவர்களாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த 9 மாதம் நம்மளை நடத்தியதற்காக கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனைக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக ஒரு விசை நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செப்டம்பர் மாதத்தில் கடைசியில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை இம்மட்டுமாய் நடத்திய தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு எபினேசராய் நீங்கள் இருந்ததுக்காய் ஸ்தோத்திர ராஜா. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்திய உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திர ராஜா. எங்கள் மேலே உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லியதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு யெகோவா ஈரையா இருக்கிறீங்க ஸ்தோத்திர ராஜா. யெகோவா ராஃபாவாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், பலன், ஜீவனுக்காய் கொடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்படாத படிக்க எங்கள் தலையை நீ நிமிர்த்துகிற தேவன் ராஜா. அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷங்கள் எங்களுக்கு செய்த நன்மைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களுடைய குடும்பத்தில் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே.
ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நன்றி. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையில கத்தாவே, ஒவ்வொருவர் மேலும் உடைய தயவுள்ள கரம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனைக்காய் கூட உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு உண்மை துதிக்கிறதுக்காக எங்களுக்கு இன்னைக்கு இந்த காலை வேலையை நீங்க கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஒருமித்து நாங்கள் உயர்த்துவதற்காக இந்த இடத்துல இருக்கிறோம் ராஜா. தேவரீர் அதை அறிவீர் தகப்பனே. எங்களுடைய ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதத்திலையும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய பெருமையோ எங்களுடைய எந்த ஒரு காரியத்தை நாங்கள் நிலைநாட்டாதபடிக்கு உம்மை மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஃபோக்கஸாக நாங்கள் பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த சபையில இல்லாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல்கள் இந்த சபையில இல்லாதபடிக்கு ஒரு விசை கூட நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியாயும் உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவராலும் தரிசிக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ராஜா. எல்லா விதமான அசுத்தங்களையும் களைந்து போட்டு கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதுக்குரிய கிருபைகளை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஃபோக்கஸ் மாறிவிடாதபடிக்கு உம்மை மாத்திரம், எங்களுடைய விசுவாசத்தை துவக்கியவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடக்கூடிய கிருபைகளை கூட தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வரணும்னு சொல்லி தங்களுடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அழைத்து கொண்டு வாங்கப்பா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த சபையில் என் தேவன் எழுந்தருளும்படியாய் கூட ஒரு விஷயம் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. செய்தி நாங்கள் கேட்கிற வேலையில் அப்பா அது ஒரு மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்காதபடிக்கு தேவாதி தேவனுடைய வார்த்தைகளாக எங்களுடைய காதில் அது வெல்றதுக்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அல்லல் தட்டாதபடிக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை எல்லாம் பக்குவப்படுத்துங்கப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல எங்களுடைய விதைகள் எங்களுக்குள்ள வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கட்டும் தகப்பனே. அநேகருக்கு அந்த விதைகள் ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்திலும் விழுந்து அது முளைக்கத்தக்கதாய் அறுவடையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த காலை வேளையில எல்லா காரியத்தையும் உடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வாஞ்சைகளோடு வந்திருக்கிறார்களோ தேவரீர் அறிவீர் தகப்பனே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை மீண்டுமாய் எங்களுடைய எல்லா தேவைகளையும் குறித்து கூட உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. தேவாதி தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன், சகலத்தையும் நீ செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சொல்லுவோமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இன்னொரு முறை பாடப்போம். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. இயேசுவை
இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோம், உம்மையே நம்புறேன்பா, நாளெல்லாம் உம்மையே நான் பின்பற்றுவேன். எங்க வாழ்க்கையை நம்பி உங்க கரங்களை நாங்க ஒப்படைக்கிறோம். எங்களை ஒருபோதும் வெட்கப்பட செய்கிற தேவன் நீர் அல்ல. நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்ததுப்பா, நீர் எங்களை நடத்தி செல்வீர். எங்களுக்கு முன் குறித்ததை நீர் செய்ய வல்லவர். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். மீதமாய் இருக்கிற இந்த மாதங்கள்ல கூட நீர் எங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பதை அப்பா எங்களுடைய கண்கள் காணும், எங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஒரு முறை கூட இந்த சரணத்தை நம்ம பாட போறோம். இயேசுவை நம்புவேன், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் என்றென்றும் ஞானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தருடைய புதிய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும்
அவருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பும்படி கூட நான் வாஞ்சிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். சரி, நம் வேதாகமத்தில் அநேக இடங்களில் இல்லை மிக முக்கியமாய் கருதப்படுகிற ஒரு 3 கப்பல் பயணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, கப்பல் பயணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட 3 முக்கிய கப்பல் பயணத்தில் சம்பவித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி அது பிரயோஜனப்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது கப்பல் பயணம் எப்படி நம்ம யோசிக்கலாம், அப்படி எதை பார்க்கலாம் அப்படின்னா, யோனா குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு கப்பல் பயணம் நடந்தது. இந்த கப்பல் பயணத்தினுடைய நிகழ்வு என்ன நமக்கு தெரியும். இரண்டாவது கப்பல் பயணம், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடரும் கப்பலில் போகும்போது ஒரு காரியம் நடந்தது. அங்கு என்ன நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கப்பல் பயணத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஸோ இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை குறித்து நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கிறோம். ஆகவே கேட்கிற காதையும் காண்கிற கண்கையும் யார் கொடுத்திருக்கிறாரு? ஆமா. அதனால தயவு செய்து உங்களுடைய கவனம் திசை திருப்பாதபடி இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, ஒரு புதிய வெளிச்சத்தில் நாம் இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அது பிரயோஜனப்படுத்த முடியும். இது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கதை அப்படின்னு அல்ல. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாய் நான் மாற்றிக்கொள்ள முடியும், திருப்பிக் கொள்ள முடியும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது நாம் திருப்பிக் கொள்வோம். யோனா முதல் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். யோனா முதல் அதிகாரத்தின் முதல் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. முதல் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கிளியரா நீ என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? யோனாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதா? ஆமா, ஒரே ஒரு எஸ் தான் நான் கேட்குறேன். ஆமா, எஸ் புஷ்ன்றீங்களான்னு தெரியல எனக்கு. கர்த்தருடைய வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கின்ற காதுடையவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வார்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வருது. அவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து நினைவேக்கு போ, நான் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நீ என்ன செய்ய? பேசு. முதலாவது யோனாவுக்கு ஒரு பயம். ஏன் தெரியுமா? அந்த நினைவே பட்டணத்தை ஆட்சி செய்த சிரியா ராஜா ஒரு பயங்கர கொடூரமான ஒரு மனிதனா இருக்கிறான். அவன் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவனாகவும் அவனுடைய தண்டனைகள்லாம் கொடூரமா இருந்தது. அதற்காக ஃபர்ஸ்ட் அவன் பயந்திருக்கலாம். ரெண்டாவது, அந்த நினைவே பட்டணத்தாருடைய மனநிலையை அவன் அறிந்திருந்தபடினால் அவர்களுடைய வாழ்க்கை முறை பயங்கரமா இருந்தது. நம்ம சொல்லி என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலாம்? இருதயத்தில் அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா உடனே நம்ம ஒரு மைண்ட் ப்ராசஸ் பண்ணுது பாருங்க. இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் சரியா இல்ல. கேட்டதை, கர்த்தர் சொல்லுகிறதை உடனடியாய் செயல்படுத்தும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியைகளை நடப்பிக்க முடியும். அவருடைய காரியம் கட்டாயமாக எப்படியோ நடக்கும். ஆனால் அவர் சொன்ன மாத்திரத்தில் நாம் செய்து விடுவோம் என்றால் அது சுலபமா இருக்கும். இவன் என்ன பண்ணா? கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு என்ன செய்தான்? தர்ஷீஷ்க்கு போனான். நினைவே வேண்டாம் பா, நான் வசதியா ஒரு இடத்துக்கு போயிறேன்னு சொல்லி அவன் போன மாத்திரத்துல சம்பவம் என்ன நடந்தது பாருங்க. அடுத்து 4வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. என்ன நடந்ததுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால் உள்ள இழப்புகள் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். இந்த கப்பல் பயணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால் உண்டாகின்ற இழப்புகள். கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு காற்றை அங்க அனுப்புகிறார், அப்படிதானே? சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பாய் மாறிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உடனடியாய் செய்யாமல் நாம் என்னுடைய வழியை தெரிந்தெடுத்து செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில சில தேவையற்ற இழப்புகள், தேவையற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா?
அவருடைய கர்த்தருடைய வார்த்தை இதுதான் அப்படின்னு நம்ம மனசுல தெரியும், ஸ்ட்ராங்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது தேவன் கொடுக்கின்ற வார்த்தை, இதை தான் செய்யணும்ன்றது நம்ம இருதயத்தில் தோன்றினாலும் கூட அதை செய்யாமல் என்னுடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை நான் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கும்போது பலத்த காற்று அடிக்குது. அந்த காற்று எப்படி மாறுது? கொந்தளிப்பாய் மாறுகிறது. வாழ்க்கை என்னும் கப்பலில், வாழ்க்கை என்னும் பயணத்தில் சில காரியங்கள் என்ன செய்யுது? டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சில காரியங்கள் நடக்குது இல்ல? அதனால என்ன நடந்தது பாருங்க. அவன் என்ன செய்யறான்? அடுத்த வசனம் கூட படிக்கலாம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ரெண்டு காரியங்களை நாம் இங்க வாசிக்க கேட்கிறோம். ஒன்னு என்ன செய்யறாங்க? எல்லாரும் பயந்தார்கள். யோனாவின் நிமித்தமாய் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால அவனோடு கூட கப்பலில் இருந்த அனைவரும் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் எல்லாரும் கப்பல் உடையுமோ என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க, தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்போ இந்த கப்பலுடைய பாரம் அதிகமா இருப்பதனால ஒருவேளை கப்பல் நாம் மூழ்கி, கப்பலோடு கூட நாமும் மூழ்கி போவோமோ என்று சொல்லி அவர்களுடைய சரக்குகளை எல்லாம் என்ன செய்யறாங்களாம்? கேட்டீங்களா இல்லையா வாசிக்கும் போது? ஆமா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்க, கடல்ல தூக்கி போட்டாங்க. பாருங்க, கப்பல் பிரயாணம் எதற்கு? நான் ஒரு பொருளை இங்க இருந்து நான் என்ன செய்யணும், இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவர்கள் விலை, அந்த எப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லி நமக்கு தோணல. அவர்கள் விலை மதிக்க முடியாத பொருளில் ஒருவேளை கொண்டு வந்திருந்தாலும் கூட சரக்குகள் நம்மளுடைய பொருள் சேதம், எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமையினால நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யறோமோ தேவையற்ற செலவுகள், தேவையற்ற இழப்புகள், தேவையற்ற பொருள் சேதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஏற்படுதுல. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்பதை உணர்வு நமக்கு இருந்தாலும் கூட நாம் பார்வைக்கு இல்லை, இதை இப்பொழுது செய்யலாம் என்று சொல்லி என்னுடைய வழியை நான் தேர்ந்தெடுக்கும் போது சில தேவையற்ற சரக்குகளை எல்லாம் தூக்கி போடுறாங்க கீழே. தான் என்னெல்லாம் பொருள் இருந்தோ எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க இல்ல? தேவையற்ற இழப்புகள். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, நாம் அவருக்கு இன்னும் அதிகமாய் செவி சாய்க்கணும், அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? நம்ம மேல எதிர்பார்ப்புகள் இருப்பதனால தான் அந்த காரியங்கள் செய்யறார். கர்த்தர் இதெல்லாம் அனுமதிப்பாரா? கர்த்தர் என்ன கெட்டு போகணும்னு நினைப்பாரா? கெட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆகவே தான் சொல்றேன், கவனமா கேளுங்க. என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். தேவையற்ற இழப்புகள் நடந்தது. அதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன செய்தானா? யோனாவோ கப்பலில், ஆமா, எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்குதோ வேதத்தை எடுத்தவொன்னா வரும் பாருங்க தூக்கம். ஆமா, வாய் சும்மா அப்படி நம்ம நீர் யானை மாதிரி ஒரு 90 டிகிரிக்கு திறக்கும் இல்ல? நல்லா கதை பேசும்போது நல்லா முழிச்சிருப்போம், 12 மணி நாள் முழிச்சிருப்போம். சரி, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு தூங்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே என்ன செய்வோம்? மாறி மாறி எல்லாரும், ஆமா, உடனே குடும்ப தலைவர் சொல்ற நல்லா ஷார்ட்டா என்ன செய்யணும்? ஆமா, ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். என்னது? நித்திரை அப்பதான் வரும். படம் பார்க்கும்போது வராது, டெலிவிஷன் பார்க்கும்போது வராது, மொபைலில் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் கையை விட்டு தூக்கம் அப்படியே வந்தாலும் சில பேர் மொபைல் அப்படியே பார்த்துட்டு தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்ல? இவனுக்கு என்ன ஆச்சு பாருங்க, எல்லாரும் பயந்து கப்பல் உடையுமோ நினைச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, அவர்களுடைய தேவனை தேடுகிறாங்க. ஆனா யோனாவோ அழகா தூங்கிட்டு இருக்கிறாரு இல்ல? தேவனுடைய காரியத்தில் நான் அசதியா இருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு காரியம், தேவனுக்கு முன்பதாக தேவனை நோக்கி நான் நடப்பதற்கு, வளர்வதற்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா, எங்கேயோ ஒரு சில இடங்களில் என்னுடைய கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது? காணப்படுகிறது. கீழ்ப்படியாமை என்கின்ற காரியம் முதலாவது பொருள் சேதங்களை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பொருள் சேதம் எங்க ஏற்படுதோ, எங்க லீக்கேஜ் ஆகுதோ அந்த இடத்தை நான் முதலாவது என்ன செய்யணும்? சரி செய்யணும். எந்த இடத்துல ஒரு காரியம் என்னுடைய கை நழுவி போகிறதோ, இல்லை என்னுடைய லீக்கேஜ் இருக்குதோ அந்த லீக்கேஜை முதலாவது என்ன செய்யணும்? சரி செய்யணும். அப்ப அந்த லீக்கேஜை சரி செய்யறதுக்கு முதல் காரியம் என்னது? நான் மறுபடியும் கீழ்ப்படிதலுக்கு நேராய் போகணும். இவன் கனநித்திரையா அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய வேதத்தில் நான் அசதியா இருக்கிறேன் என்றால், தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று கேட்கும் போது நான் எப்படி இருக்கிறேன்?
ஐ ரிஜாய்ஸ் இன் மை ஸ்பிரிட் அப்படிங்கிறான். தேவ ஆலயத்திற்கு வருவது உங்களுக்கு கடினமா இருக்குது. இன்னைக்கு வர காலையில எந்திரிக்கணுமே, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, கூட நேரம் நான் என்ன செய்யலாம், கையை முடக்கிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யறோம், ஏதோ ஒரு கீழ்ப்படியாமைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் என்ன செய்யறேன், ஏதோ ஒரு இடம் கொடுக்கிறேன். அப்போ கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது, ரெண்டு காரியங்களை. முதலாவது பொருள் இழப்பை, பொருள் சேதத்தை எனக்கு ஏற்படுத்துது. இரண்டாவது, தேவனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு, இங்க இப்படி ஒரு கப்பல் ஆடிக்கிட்டு ஒரு பெரிய பெருங்காற்றுல பிடிபட்டு இருக்குது. ஆனா இவனும் எப்படி செய்யறானா, சுகமாய் நித்திரை செய்யறானா. ரெண்டு பேரும் சுகமா நித்திரை செய்ய முடியும் இல்ல? ஒருத்தன் என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு உள்ள எண்ணம் இருக்கிறவன் என்ன செய்வான், நிம்மதியா இருப்பான். இன்னொருத்தர் யார் நிம்மதியா இருக்க முடியும்? பயம் இல்லாதவர்கள் தான், நம்பிக்கை உள்ளவர்கள் தான், விசுவாசிக்கிறவர்கள். என்ன நடந்தாலும் கர்த்தர் என்ன கூட. இந்த ரெண்டு காரியம் தான். ஒண்ணு என்னன்னா, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு பாஸ்டர், இனி போன ஆவட்டு அனுசையிட்டோம் ஆவட்டும் இருக்கவங்க தூங்குவான். அப்படிப்பட்ட தூக்கம் தான் யோனாவுக்கு. என்ன செய்தான், நித்திரை செய்து தூங்குறான். உடனே எல்லாரும் ஓடி வந்து அவனை கேட்கிறாங்க. உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. 9-10 வசனத்தை கூட படிக்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடி அவரவர்களுடைய தேவனை துதிக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷன் என்ன செய்யறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி, நீ யாருப்பா, நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், நீ யாருப்பா, எங்க இருக்கிறப்பா நீன்னு அப்படின்னு கேட்கிறான். அப்போ சொல்றான், நான் ஒரு எபிரேயன், கர்த்தர் எனக்கு இதை சொன்னாரு, நான் செய்யல, ஆகவே நான் என்ன செய்தேன், அப்படிதான் நான் இந்த கப்பலுக்கு வந்தேன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் பயந்ததுக்கு அப்புறமா அவன் சொல்ற காரியம் 12வது வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அவனுக்கு எல்லாம் தெரியுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா சம்பவிக்க போகிறது என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். இவன் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் பாருங்க. எப்பா ப்ராப்ளம் யாராலும் இல்லை, நான் தான் பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் அவன் ஒத்துக்கிட்டான் இல்ல. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, அப்படியே காட்டிக்கிறது நல்ல ஆட்கள் மாதிரியே. இவன் என்ன சொல்றான், நான் தான்பா பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு யாரு, நான் தான். என்ன முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல போட்டீங்கன்னா கடல் கொந்தளிப்பெல்லாம் நின்றும், அதுக்கப்புறம் நீங்க சுகமா இருக்கலாம். இவர்கள் அதை கேட்டோன்னா கொஞ்சம் பயந்தார்கள். இருந்தாலும் என்ன செய்யற, வேற வழி இல்லை, அப்படிதானே இல்ல. பிரச்சனையோட நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால என்ன செய்யலாம், பிரச்சனையை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், தூக்கி போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க 17வது வசனத்துல. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சரி, இப்போ யோனாக்கு எது சேஃப் பிளேஸ்? கடலுக்குள்ளே அவன் இருக்க முடியுமா? அப்ப எங்க தான் இருக்கணும்? கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். நல்லா யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியாமையினால ஏற்படுகிற பாதிப்புகளை, அந்த கான்சிக்வென்சஸை ஃபேஸ் பண்றது, விளைவை ஃபேஸ் பண்ணக்கூடிய யாரா இருக்கிறாங்க? அவன் உடனடியாக கர்த்தரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுவதற்கு வேற பாயிண்டே இல்லை. அவன் தவறை சரியாய் உணர்ந்தான். அதனால என்ன சொன்னான், இந்த பிரச்சனைக்கு இரையா என்ன போட்டுருங்க, கடல்ல என்ன நீங்க போட்டீங்கன்னா கப்பலுக்கு எந்த சேதமும் வராது. ஆனால் தேவன் ஏற்கனவே இவன் இந்த மாதிரி பண்ணுவாண்டு ஒரு மீன் என்ன செய்தாராம், ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆனா இவனுக்கு பாதுகாப்பான இடம் கடல் தண்ணீர் அல்ல, ஒரு மீனின் வயிறு என்பதை கர்த்தர் என்ன செய்தாரு, தீர்மானிச்சார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கீழ்ப்படியாமையினால உண்டாகின்ற பிரச்சனையின் நிமித்தமாய் கர்த்தரை நம்ம என்ன செய்யறோம், கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு, நீ தண்ணியில தான் இருந்தாலும் கூட உனக்கு ஒரு சேஃப் கார்டா, இதுவரை நீ கப்பல்ல போன, இனிமே நான் உன்னை எங்க அனுப்புறேன், சப்மெரின்ல அனுப்புறேன். கப்பலுக்கு அப்படி தண்ணிக்கு நடுவில் போய் பாரு இல்ல, கப்பல் மேல நீ இருந்த, இதுக்கப்புறமா ஒரு சப்மெரின் உள்ள போ. எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் இருந்தான். 3 நாள் இருந்த பிறகு அவன் என்ன செய்தான், அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன்,
நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இது கப்பல்ல இருந்திருக்கும் போதே செஞ்சிருக்கலாமா வேண்டாமா? செஞ்சிருக்கலாம்ல. சில நேரம் என்ன தெரியுமா, கீழ்ப்படியாமையினால நாம் செய்கின்ற காரியங்களை, குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல, நான் தான் இந்த தண்டனைக்கு நான் பாத்திரனானவன் தான், என்ன தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னான். ஆனால் அவன் எல்லாரும் தேவனிடத்துல முறையிடும் போது இவன் அவனை என்ன செய்யல. காரணம் தெரியுமா, சில தவறுகளை நாம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற கில்ட்டி கான்ஷியஸ் என்ன செய்யும், தேவனிடத்துல நெருங்காதபடி நம்ம என்ன செய்யும், தடுத்து நிறுத்தும். வாழ்க்கை பயணத்துல சில நேரங்கள் கீழ்ப்படியாமையினால் நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகளின் நிமித்தமாக நாம் கர்த்தரிடத்துல போய் எப்படி பேசுவேன் அப்படின்ற ஒரு குற்ற மனநிலை என்ன செய்யும் தெரியுமா, தேவனிடத்தில் சேராமல் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன், தண்டனையை கொடுங்கன்னு சொல்றோம். தேவன் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும் கூட, எவ்வளவு பெரிய குற்றத்தை மீறுதலை செய்தாலும் கூட நான் மன்னிப்பதற்கு என்ன செய்யறேன், தயாரா இருக்கிறேன். அவன் கப்பல்ல கீழே விழுந்து தள்ளப்பட்டு மீனின் வயிற்றில் இருக்கும்போது தான் ஜெபிக்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்தது. 3 நாள் கழிச்சு ஜெபிக்கிறான் பாருங்க. 3ஆவது நாள் ஜெபிக்கும் போது என்ன நடக்குது, கர்த்தர் அந்த மீனை என்ன செய்யறாரு, வாந்தி பண்ணும்படியாய் போறாரு, கரையேறுகிறான். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு பெரிய தவறு இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செய்துட்டேன்ற குற்ற உணர்வோடு நீங்க வாழ்வதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தரிடத்தில் நாம் முறையிட்டானா, அவன் பாதாளத்தில் இருக்கிற அவனுடைய வார்த்தையை, விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செய்தாரு, கேட்டு பதிலளித்தார். உங்களை பார்த்து சொல்றேன், குற்ற உணர்வோடு கூட வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. என்னைக்கு நான் கர்த்தரிடத்துல என்னுடைய இருதயத்தில் உள்ள சகல காரியங்களையும் நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேனோ, கர்த்தரிடத்துல நான் கர்த்தாவே என்னை மன்னியும் நான் கேட்கிறேனோ, கர்த்தர் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் கீழ்ப்படியாம போயிட்டதுனால என்னுடைய வாழ்க்கை வேறு திசை போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. You will have another chance to call on his name. அவரை நோக்கி கூப்பிடுகிற விதத்துல கர்த்தர் என்ன செய்வாரு, என்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது கப்பல் பயணத்தை பார்க்கலாம் பாருங்க. இப்போ கீழ்ப்படியாமையினால உண்டான இழப்புகளை குறித்து பார்த்தோம். அடுத்தது மார்க்கு 4ஆம் அதிகாரத்தின் 35வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சரி, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு, நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தை என்ன செய்யறாரு, கர்த்தர் சொல்றார். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை தான் உண்டாகுது. தேவனுடைய வார்த்தை யாருக்கு, அவருடைய சீடர்களுக்கு உண்டாகுது. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். போகிற இடங்களில் என்ன, போன சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனம் கூட, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அக்கறைக்கு அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. ஹல்லேலூயா. இங்கேயும் அதே போல கப்பல் என்ன, சுழல் காற்று உண்டாகுதான், கப்பல் மூழ்கடிக்கத்தக்கதான ஒரு காரியம் நடக்குது. கப்பல்ல யார் இருக்கா? ஆமா, டவுட்டா இருக்குது இல்ல, இயேசு இருக்காரா இல்லையா? நம்ம பாடணும்ல, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பயணத்துல, கப்பல் என்கின்ற அந்த பயணத்துல, கப்பல் பயணத்துல கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், சீடர்களோடு கூட இருந்தார் இல்ல. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தார்னா இங்க என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் என்ன செய்தாரு, he display the faith, விசுவாசத்தை செய்து காட்டினார் இந்த ஒரு சூழ்நிலையில. அப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய பலத்த காற்று வருது, சுழல் காற்று வருது, கப்பல் மூழ்கி போற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த கப்பலில் இயேசு இருப்பதனால இயேசு எழுந்து உடனே என்ன செய்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர்கள் கூட இருந்தவர்களை பார்த்து சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே. அப்ப இயேசு இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தி காட்டுகிறார். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை அப்பியாசிப்பது, அப்ளை பண்ணுவதுன்னு பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில சில கடல் கொந்தளிப்புகள், என்னுடைய படகு அமிழ்ந்து போயிரும் போல, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போல, என்னுடைய வேலையில பிரச்சனை வந்துரும் போல ஒரு சூழ்நிலையில உங்களுடைய விசுவாசத்தை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அது அவன் என்ன செய்தான், அது புறக்கணித்தான்.
என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நான் புறக்கணித்திருக்கிறேனோ சில இழப்புகளுக்கு நான் என்ன செய்யறேன், இடம் கொடுக்கிறேன். இங்கு இயேசுவானவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தட் மீன்ஸ் அவர் சொல்ற காரியம் என்னது, லெட்ஸ் கோ டு தி அதர் சைடுனா நம்ம கட்டாயம் அந்த சைடுல என்ன செய்வோம், போய் ஆகும். அக்கறைக்கு நான் போய் சேருவேன். நடுவில் ஏற்படுகிற குழப்பங்கள் எல்லாம் என்னுடைய விசுவாசத்தை ஊக்குவிப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக சொல்ற எண்ணம், அறிவு நமக்கு என்ன செய்யணும், அவசியம். அக்கறைக்கு போவோம். சீஷர்கள் பார்த்தாங்க, சீஷர்களும் அவரோடு கூட தான் இருக்கிறாங்க. என்ன நடந்ததெல்லாம் பாரு, நம்ம நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட 39வது வசனம் பாருங்களேன், 38வது வசனம் கூட பார்க்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் ரெண்டாவது சொன்னேன், அங்கேயும் ஒரு தூக்கம் இருந்ததுல, அங்கேயும் கனநித்திரை, அப்படியே ஒரு தூக்கம் இருந்தது. ஆனா இங்கேயும் என்ன செய்யறார் இயேசுவானவர், ரெண்டு விதமான தூக்கத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று, நான் தப்பு பண்ணிட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாரா இருந்த உடனே என்னதான் நடந்தாலும் என்ன செய்யுது, என்னது பரவாயில்லன்ற ஒரு தூக்கம். தன்னுடைய தவறை குற்ற மனசாட்சியோடு ஏற்றுக்கொண்டு, இதுக்கு தண்டனை என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலைமையினால் உண்டான தூக்கம். இங்கு என்னது, பிதாவாகிய தேவன் இவரை வேறு கதரேனீருடைய நாட்டுக்கு அனுப்புறாரு, அது எதற்காக அனுப்புறாரு என்பதை அவன் அறிந்து, இதை இயேசுவானவர் அறிந்திருந்தபடியினால அவர் என்ன செய்யறாரு, கர்த்தர் சொன்னார், அவரே அதை செய்வார் என்பதை நினைத்து விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட அவர் என்ன செய்யறாரு, உறங்கி நித்திரையா இருக்கிறார். நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு நித்திரையா இருக்கு, பைபிள் சொல்லுது அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்றார், இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த ஒரு வசனமே 100க்கு 100 அவர் மாம்சமாக இல்ல மனிதனாய் உருவெடுத்து வந்தார். உங்களை போல எனக்கும் அவருக்கு என்ன செய்தது, பசி எடுத்தது, அவருக்கு தூக்கம் வந்தது. இது சரியான ஒரு ஆதாரணமான ஒரு வசனம். அவர் நம்மை போல என்ன செய்தாரு, அவர் தெய்வீகத்துல அப்படியே ஃபுல்லா 100% காடாவை மாத்திரம் இல்ல, அவர் 100% மனிதனாய் இந்த உலகத்துல உங்களை போல என்னை போல பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாம்சத்தில் வந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, நித்திரை செய்யறார். அடுத்தது 39வது வசனத்தை பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, கொந்தளிக்கின்ற கடலை பார்த்து சொல்றாரு, இறையாதே அப்படின்னு சொல்றாரு. யோனா என்ன சொன்னா, நான் உனக்கு இரையாகிறேன் அப்படின்றான். இதுதான் வித்தியாசம். அவர் என்ன சொன்னார், நீ இரையாதே என்று, அதான் விசுவாசம். எப்பொழுது என்னுடைய பிரச்சனையை பார்த்து நாம் பேச பழகிறனோ அப்போதுதான் அந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும், ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா பிரச்சனைக்கு நாம் அடிபணிந்தோம் என்றால் பிரச்சனை இன்னும் வீரியமா தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு கீழ்ப்படியாம, ஏதோ கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத செயல் இருக்கிறதுனால தான் அவன் அந்த சுழல் காற்றுக்கு இரையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவனாகிய கர்த்தரோ இறைகின்ற அந்த சுழல் காற்றை பார்த்து சொன்னாரு, இறையாதே. நீங்க இறையாறீங்களா இல்ல இறையாதேன்னு சொல்லி பேச போறீங்களா? விசுவாசத்தை நாம் பேசணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரையும் நாம் பேசுகிற காரியங்கள் என்ன செய்யும், ஊர்ஜிதமாய் நடக்கும், வெளிப்படையாய் வெளியரங்கமாய் நடக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத சில சம்பவங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் கூட விசுவாசம் என்கின்ற ஆயுதம் நமக்குள்ள இல்லைன்னா, வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா சில நேரம் பேசவே முடியாது, ஜெபிக்கவே முடியாது, சோர்வடைந்து இருப்போம். ஆனால் நீங்க தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்புனாங்க, ஐயரே நான் மடிந்து போறது உங்களுக்கு தெரியலையா, எந்திரிங்க. நாம இன்னைக்கு அநேக நேரம் இயேசுவை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்ல, அவரை விரட்டி விட்டு பல வருஷம் ஆயிருக்கும் இல்ல. எப்போ கர்த்தரை ஏற்றிருப்போம், அவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அப்படியே நம்ம அபிஷேகத்தில் நிறைஞ்சிருப்போம். காலம் போக போக இயேசு எங்க இருக்காரு நமக்குள்ளன்னு என்ன செய்யல, ஆமா இல்ல. எழுப்பி விட்டவன இயேசு சொல்ற காரியம் இறையாதே, அமைதலா இருன்னு சொன்ன வார்த்தை என்ன செய்தது, முழுமையாய் அமைதலை கொடுத்தது. காரணம் என்ன, பிதாவுடைய நோக்கம் என்ன, இந்த கப்பல் பயணம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டியதா இருந்ததுனால கதரேன் அடுத்த அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கதரேனுடைய நாட்டுக்கு போனாரு. அங்க ஒரு பிசாசினால் பிடிபட்ட ஒரு மனிதன் அவன் கல்லறையில் உட்கார்ந்து கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு வருகிறதை பார்த்து ஓடி வந்து, ஐயரே, நான் நீர் நிர்ணயிக்கிற why you should come before my time, என்னுடைய காலத்திற்கு முன்பதாக எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவர் இடத்துல என்ன செய்யறான்,
கேட்குறான். அங்கே ஒரு விடுதலை நடக்குது. அதன் நிமித்தமாக அந்த பட்டணம் முழுமையாக என்ன செய்யப்படுகிறது? அந்த மனிதன் பிரசங்கிக்கின்றான் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ என்னுடைய கப்பல் பயணத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் உள்ள இழப்புகளை நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேனா, இல்லை அந்த சூழலின் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையை இல்லை விசுவாசத்தை பிரயோகப்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வருகிறேனா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பவுலை என்ன செய்றாங்க? ஒரு ரோமாபுரிக்கு போகும்படி அவனை என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க. போற வழியில் என்ன நடக்குது? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், 4வது வசனத்தை கூட பார்க்கலாம். 4வது வசனத்தை படிக்கலாம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சிப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஹல்லேலூயா. பவுலை குறித்து, பவுலுடைய கப்பல் பயணத்தை எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பயணம், தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பயணமாய் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே 23ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் சொன்ன, நீ என்னது, நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் எனக்கு என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். இது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை. நீ எனக்கு எருசலேம் எப்படி நீ சாட்சியா இருந்தியோ அது போலவே நீ ரோமாபுரியிலும் எனக்கு சாட்சியா இருக்கணும்ன்ற வார்த்தையை அவன் அறிந்திருந்தபடினால இந்த பிரயாணத்தை அவன் இன்பமாய் ஏற்றுக்கொண்டான். ராயனை போய் பார்க்க போறேன்னு சொல்லி அவன் இன்பமாய் கடுமையான ஒரு பாதையா இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இங்க ஒரு கப்பல் பயணத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த கப்பல் பயணத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நம்ம பார்த்த 27 4வது வசனத்துல எதிர்காற்று இருந்தபடியினாலே, எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நான் தீவிரமாய் செயல்படுறனோ எதிர்காற்று என்ன செய்யும்? அடிக்க தொடங்கிறோம். அப்படிதானே? தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி செயல்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தை, ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற காரியம் என்ன தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ். தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்த முடியாதபடி எதிர்காற்று ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்களேன். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை கூட படிக்கலாம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். ஹல்லேலூயா. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் எப்படி இருந்தாங்களா? மெதுவாய் இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தணும்ன்ற ஒரு உணர்வோடு கூட நாம் செயல்படும் போது எதிர்காரியங்கள் நமக்கு வரும்போது காரியங்கள் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா செயல்படுத்த முடியல. எப்படிப்பட்டதா இருக்குதா? மெதுவாய் செயல்படுகிறேன். பாஸ்டர், நான் என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய லைஃப் ஸ்லோ டவுனா இருக்குது அப்படின்னா எனக்கு உங்களுக்கு எதிர்காற்றுகள் உண்டு. எதிர்காற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்றீங்க. தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றணும்ன்ற ஒரே குறிக்கோள் தான் அவனுடைய பிரயாணத்திற்கு என்ன செய்தான்? அவனும் இன்பமாய் ஏற்றுக்கொண்டான். ஆனால் எதிர்காற்றுகள் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றி செல்ல முடியாதபடி வாழ்க்கை ஸ்லோவா நகர்ந்து போறக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் நமக்கு என்ன செய்கிறது? எப்போ தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ எதிர்காற்றுகள், சத்ருனுடைய காரியங்கள் என்ன செய்யும்? பிரத்யட்சமாய் நடக்கும். எதிர்காற்று உண்டாச்சு. இப்போ முதலாவது என்ன காற்று? எதிர்காற்று. நோட் பண்ணிக்கிடுங்க. முதலாவது எதிர்காற்று உண்டாச்சு. அதனால அநேக நாள் மெதுவாய் சென்றோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 8வது வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதை வருத்தத்தோடு கடந்துனா நம்ம ஒருவேளை வருத்தம்னு சேட்னஸ் கிடையாது, வித் டிஃபிகல்டிஸ். கடினமாய் கடந்தோம்.
தேவனுடைய சித்தத்தை செய்வது கடினமா இருக்குது பாஸ்டர், ஆனா அது பாசிபிள். இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் பாசிபிள். கடினமாய் நாம் நினைக்கலாம், ஆனால் அது செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. பாருங்க, தேவனுடைய திட்டத்தை சரியாய் செயல்படுத்துவது சில நேரம் சொல்லுவாங்க, சில பேர் கடினமா இருக்குது, வேதத்தின்படி நடப்பதற்கு கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கடந்து போறாங்க. காரணம், அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதபடி அவர்கள் என்ன செய்றாங்க, திணறி போறாங்க. அவருடைய இருதயத்தின் வாஞ்சை, நான் கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம், ஆனா அதை தவற விடுவதற்கு காரணம் அவர்களுக்கு கிளம்புகிற எதிர்ப்புகள். என்னுடைய காரியத்தை வேகமாய் செயல்படுத்த முடியாதபடி மெதுவா வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற சூழ்நிலைகள். வருத்தத்தோடு, வித் கிரேட் டிஃபிகல்டிஸ் இந்த காரியத்தை நான் செய்யறோம் அப்படின்ற ஒரு மனநிலை. அடுத்தது 9 முதல் 11வது வசனத்தை கூட நீங்க பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஹல்லேலூயா. வாழ்க்கையை முன்னேற்றில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி உள்ள நிகழ்வுகள் என்ன செய்றாரு, பவுலுக்கு முன்பதாகவே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரயாணம் நம்மளுடைய ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்பதை அவன் எச்சரிக்கிறான். தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சொல்லுகிற பவுல் சொல்லுகிற காரியம் என்னது, இந்த பிரயாணம் நமக்கு வேண்டாம். சில நேரங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் இருப்பதனால உண்டான இழப்புகள் இல்ல. முதலாவது பார்த்தோம், யோனா கர்த்தருடைய வார்த்தையை பிரத்யட்சமாய் மறுதலித்து வேற இடத்துக்கு போனான். அதே போல தேவனுடைய மனிதன் சொல்லுகிற வார்த்தை, இந்த பிரயாணம் நமக்கு இந்த டைம்ல என்ன செய்யறது இல்ல, இது உகர்ந்தது அல்ல, ஆகவே நம்ம என்ன செய்யலாம், இதை தடுத்து நிறுத்தலாம். உடனே அவன் சொல்றான், இந்த பிரயாணம் நம் ஜீவனுக்கும் அநேக சேதங்களை உண்டாக்கும் சொல்லி ஒரு எச்சரிப்பு. வேதத்தை படிக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் சில எச்சரிப்புகளை, சில ஆலோசனைகளை இன்றும் கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவ ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கலாம், இல்ல உங்களுடைய பர்சனல் பைபிள் ரீடிங்ல வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் உணர்த்துகிற சில காரியங்கள். வேதத்தை படிக்கும் போது ஏதோ நான் சீக்கிரம் முடிச்சிடணும்னு படிக்காதீங்க. நான் படித்த காரியத்தை, கர்த்தர் இதை கொண்டு எனக்கு பேசுகிற காரியம் என்ன என்று காதுகளை நீங்க ஷார்ப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை போதும், அந்த நாளிலும் அந்த உங்க குடும்பத்தை நடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அந்த வார்த்தை போதுமானதாய் அமையும். இவங்க என்ன பார்த்தாங்க, பவுல் சொல்லுகிற காரியம் அவங்களுக்கு ஒரு பொருட்டா எண்ணல. காரணம் என்ன தெரியுமா, அவன் மாலுமியையும் 100க்கு அதிபதி இதனால மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினானா. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடவாமல் உலகத்தாரனுடைய பார்வையில் அவர்களுடைய ஆலோசனைகள் நாம் கேட்டு நடக்கும்போது என்ன செய்து, we are asked for trouble. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார், எச்சரிக்கிறார், இல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனால் உலக மனிதர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், சில காரியங்களை செய்யும் போது பெரிய சேதத்திற்கு நாம் என்ன செய்கிறோம், ஆளாகிறோம். ஆனா அந்த படகுல இருந்த பவுலை குறித்து மாத்திரம் தான் நம்ம பார்க்கிறோம். இழப்புகள் நடக்குது, ஏன், அங்கு ஒரு கீழ்ப்படியாமை நடக்குது. எந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ கண்டிப்பா இழப்புகளும் சேதங்களுக்கும் நாம் என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். முழுமையாய் கீழ்ப்படியாத வரையில் இங்க பார்க்கிறோம், 100க்கு அதிபதி பார்க்கிறான், மாலுமியையும் கப்பலுடைய எஜமானையும் பார்த்து அவர்கள் சாதகமா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன செய்யறான், இவனும் கூட தயாராயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியத்துல 13வது வசனம் படிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இங்க அடுத்த ஒரு காற்று, இந்த காற்று என்னது, தென்றல். தென்றல். தென்றல் காற்றுனா என்னது,
சாஃப்ட். இங்கிலீஷ் பைபிள்ல சாஃப்ட் விண்டுன்னு இருக்கு. எப்படி இருக்கிறான் காத்து? ஆமா, ஒன்று சொல்றேன் கேளுங்க. கர்த்தருடைய எச்சரிப்பு இல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அவர் சொல்றாரு, இது சாதகமான சூழ்நிலை இல்ல, இப்போ போனா நமக்கு ஜீவனுக்கும் நமக்கு அநேக சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய பயணமாய் மாறும். யார் சொல்றா? பவுல், தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் நூற்றுக்கு அதிபதியோ யாரை பார்க்கறான்? மாலுமியையும் கப்பலுடைய எஜமானையும் பார்க்கறான். நல்லா இருக்குது, அவங்க சொல்றாங்க சூப்பர்ன்றாங்க. சூழ்நிலைகளை பார்க்கறான். சூழ்நிலை எப்படி இருக்குது? அப்படியே சாஃப்ட் விண்டு, தென்றல் காற்று அழகா அடிக்குது. எப்பயுமே யோசிக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் உலகத்தின் சூழ்நிலைகளுக்கும் ஒன்றே ஆகவே ஆகாது. கர்த்தர், நம்ம அதனாலதான் சொல்றோம், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? விரோதமா இருக்குதே. நீ வாளாக்காமல் தலையாவான்னு சொல்றாரு, ஆனா இவன் என்ன போட்டு மிதிக்கிற மிதி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சூழ்நிலைகள் மாறுதலாம் இருக்குது. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் அந்த வருஷத்துல பயங்கரமா கொடுத்தார். இந்த மாதம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா நிறைவேறுதான்னு பார்த்தா இல்லையே. ஏன் தெரியுமா? நிறைவேறுவதற்கு எனக்கு கீழ்ப்படிதல் அவசியம், சுதந்திரிப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் அமையும் போதுதான் என்ன செய்யும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா அவர் சொன்னதை செய்வார். அந்த விசுவாசம் தான். ஏன் இயேசுவானவர் கூட ஒரு பயணத்தை தொடங்கினார். அவர் தொடங்கும் போதே தெரியும் கர்த்தர் ஏதோ ஒரு வேலைக்காக அனுப்புறாரு. அந்த வேலையில நடு கடல்ல என்ன கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாருன்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த வேலையை எவ்வளவு நாள் செய்யணும், அந்த வேலை முடிந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் என்ன வேற இடத்துக்கு கொண்டு போவார்ன்ற உறுதியான தன்மை, மனநிலை நமக்கு வேணும். வேலை செய்யும் போதே நமக்கு பயம். அவரை பிடிச்சா அவர்கிட்ட உடனே மெயில் அனுப்புறது, மேனேஜரை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு போல நம்ம வேலைக்கு என்ன செய்யாது, தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு எண்ணமே கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் செய்து முடிப்பார். இயேசுவானவர் அந்த படகுல போகும்போது சுழல் காற்றும் பெருங்காற்றும் அலைகள் மோதிது படகு முழுகிற போல இருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தை என்னது? அக்கறைக்கு போவோம் வாருங்க. லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு. லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு. கண்டிப்பா கர்த்தர் என்னை கொண்டு போவார். அப்போ இங்க பவுல் சொன்ன காரியம் என்ன? ஆரம்பம் போதே சொல்றான், இந்த பயணம் நமக்கு சரியா இருக்காது. தேவனுடைய வார்த்தை, சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் எப்படி முடிவு எடுக்கிறேனோ வரக்கூடிய ஆபத்தை என்ன செய்யும்? கர்த்தர் என்னை காக்கிறவரா இருக்கிறார். அப்போ இவர் என்ன செய்யறாங்க? மாலுமி கப்பல் ஓனர் சொல்றது ரொம்ப நல்லா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. போலாம். சூழ்நிலையும் எப்படி இருந்தது? தென்றல் காற்று ரொம்ப அழகா இருந்தது பாருங்களேன், சாஃப்டா இருந்தது. அடுத்த வசனம் கூட படிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. இன்னொரு காற்று சொல்லப்படுறது. என்ன காற்று? கடும் காற்று. தென்றலா தான் இருக்கும். எப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உலகத்தாருடைய ஆலோசனையின் பேரில் நடக்கிறோமோ உடனே, பைபிள் சொல்லியிருக்கு, அடுத்த வசனம் அப்படிதானே சொல்லியிருக்கல, கொஞ்ச நேரத்தில். அப்ப கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்கும் இல்ல? கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், he will do it for permanently. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தடும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். சத்ருவானவன் கொடுக்கிறது அந்த மொமெண்ட்ரி தான். அந்த நேரம் நல்லா இருக்கும், அந்த சமயம் நமக்கு ஒரு ஏற்புடையதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா நிரந்தரமா அப்படி இருக்குமானா இல்ல. தென்றல் நல்லா தான் இருந்தது, சாஃப்ட் விண்ட் நல்லா தான் இருந்தது, சுகமா இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கடும் காற்று என்ன செய்தது? அவர்களை தாக்கியது. கடும் காற்று தாக்கியதுனால அடுத்த வசனம், 15வது வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் கடும் காற்று நம்மை தாக்கும் போது நாம் விரும்புகிற இடத்தை அடையாதபடி, இல்ல விரும்புகிறதை செய்யாதபடி காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் என்ன செய்யும்? எப்படி பிரதர் இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் பிரதர், அது பாட்டுக்கு போறது, அது பாட்டுக்கு போறேன், அது பாட்டுக்கு வரேன் இல்ல. நினைத்ததை செய்ய முடியாதபடி காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம்லாம் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. எங்க போறேனே தெரியல பாஸ்டர், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன், என்ன செய்தேன்றதை யோசித்து பார்க்கும்போது ஒண்ணுமே எனக்கு தெரியல இல்ல.
கடும் காற்றில் அகப்பட்ட கப்பலை போல கப்பல் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால், தேவ ஆலோசனைக்கு விரோதமாய் செய்ததுனால அந்த காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடிய பலனற்றவர்களாய் மாறி போன ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில கர்த்தருடைய ஆலோசனையை விலக்கி தள்ளி என்னுடைய ஆலோசனையின்படி இல்ல பிறருடைய ஆலோசனையின்படி நான் நடக்கின்ற காரியங்கள், அவர்கள் ஆலோசனை சொல்வதற்கு 1000 பேர் வருவாங்க. பிரச்சனை வந்தோன்னா அந்த 1000 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாது. நமக்கு செய்யின்னு சொன்னாலும் ஓடி போய் ஒளிஞ்சிடுவாங்க. யார் ஹேண்டில் பண்ண வேண்டியது? நம்ம தான். ஆனால் பவுலோ ஆலோசனை சொல்லி அவர்களை குற்றப்படுத்தல. அவன் என்ன செய்தான்? கூடவே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒன்று மாத்திரம்தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? தேவனுடைய திட்டத்தை நான் எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற அவர் எனக்கு வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நான் என்னுடைய பலனை கொண்டு நிறைவேற்ற முடியுமானா இல்ல. நான் அவர் என்னை என்ன சொல்றார்? He enable me into this ministryன்றார். இந்த ஊழியத்திற்கு அவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்பொழுது நான் செய்ய முடியும்னு நினைக்கிறேனோ நான் தோற்று போவேன். ஆனால் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற உணர்வு இருந்ததுன்னா அந்த ஊழியத்தின் காரியங்களை, கர்த்தருடைய சித்தத்தை அவரே செய்து முடிப்பார் என் மூலமாக. அப்போ இங்க என்ன நடந்தது பார்க்கிறோம்? காற்று போன விதத்துல தான் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நான் நினைச்சதுபடி செய்ய முடியல. ஏதோ காலையில் எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், வரேன், சம்பளம் வாங்குறேன், லோன்ஸ் போகுது, எல்லாம் போகுது, எங்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை என்கின்ற பயணம் கடுமையான காற்றின் மத்தியில் என்ன செய்கிறது? சிக்கி கொண்டிருக்குது. அடுத்தது பாருங்க, அந்த பிரச்சனையிலிருந்து பல காரியங்களை அவங்க செய்து காத்து கொண்டாங்க. 18வது வசனம் கூட படிக்கலாம். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். இங்கேயும் சரக்குகள்லாம் எறிறாங்களா? இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த 3 சம்பவத்திலையும் தூக்கம், நித்திரையும் இருக்குது, பொருட்சேதமும் இருக்குது. இல்ல, ஆனால் 3 பயணங்களும் வேறு வேறு பாதையில் வேறு வேறு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்துல அநேக கீழ்ப்படியாமையினால இழப்புகளை நாம் சந்திச்சிருக்கலாம். விசுவாசத்தை மெய்ப்பிக்கும்படியாய் நடப்பிக்கும்படியாய் அநேக காரியங்களில் நாம் ஜெயத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அடுத்தது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? எந்த சேதத்திலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை அர்ப்பணித்தவனாய் வாழ்வதற்காக நான் இந்த உலகத்துல இருக்கிறேன்ற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இங்க பாக்குறோம் பாருங்களேன். மேலும் 18வது வசனத்துல பார்த்தோம்ல, படிச்சோமா 18? ஆமா, இங்க ஒரு காரியம் சொல்லுங்கள, பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டதினாலே. காற்று மாத்திரமல்ல, மழையினாலும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். போகின்ற இடத்தை எந்த இடத்துல நிக்கிறோன்னு கூட நமக்கு சில நேரம் தெரியல. அதான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவைகள் பாரமானவைகள் மாத்திரமல்ல, கடினமானவைகள் மாத்திரமல்ல, சாத்தியமானவைகள். தேவனுடைய சித்தத்தை செய்வது கடினமாக இருந்தாலும் கூட அது சாத்தியமானது. என்னுடைய பலத்தை கொண்டு அல்ல, தேவனுடைய பலத்தை கொண்டு, தேவனோடு கூட இருக்கின்ற உறவை கொண்டு நான் அதை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த அவர் எனக்கு உதவி செய்வார். இவர்களோடு கூட இருந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை இல்லாத, தான் எங்க போகணுமோ அங்க போக முடியல, காற்று போற விதத்துல தான் போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு மனிதனாய் பவுல் என்ன செய்யறான்? அவன் எப்பொழுதுமே தைரியம் கொண்டவனா இருந்தான். 23வது வசனத்தை கூட படிக்கலாம். 27, 23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே யோனா போன படகு முழுவதும் என்ன செய்தது? எல்லாருக்கும் கலக்கம் உண்டாச்சு. ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே கப்பல்ல இருந்த 276 பேருக்கும் ஒரு சமாதானத்தை பேசக்கூடிய வார்த்தையாய் அவன் நடந்து கொண்டான்.
கப்பல் என்பது நம்மளுடைய வாழ்க்கை பயணம். நம்ம வாழ்க்கை பயணத்துல குடும்பத்துல யாரெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறாங்களோ, பயணிக்கிறாங்களோ, நம்மை கொண்டு அவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறோமா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையினால அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை பேசுறோமா? எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்ன்ற ஒரு உணர்வு இருக்குதோ, அப்பொழுது நம்மோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆயுதமாய், சமாதானத்தின் ஒரு நபராய் நம்ம இருக்க முடியும். இந்த பிரச்சனை இவனால வரல, இவன் எச்சரித்தும் கூட அதன்படி செய்தாங்க, அதனால இந்த பிரச்சனை வந்தது. அப்ப சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்க. இன்று இரவு கர்த்தர் என்னோடு கூட பேசினார், தூதனானவன் வந்து என்னோடு கூட பேசினா, ஒருவருக்கும் ஒரு சேதமும் நடக்காது. யாரு நிமித்தமாய்? பவுலின் நிமித்தமாய் ஒரு தயை அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க என்ன செய்யறான், நீங்க யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. 29வது வசனத்துக்கு மாத்திரம் வாசிக்கலாம். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இந்த சம்பவம் நடந்தது. என்ன நடக்கும்னு தெரியல. தான் விரும்பினத இடத்துக்கு போக முடியல, எதிர்காற்றை சமாளிக்க முடியல, காற்று போன திசையிலேயே போறாங்க. ஆனா இங்க என்ன படுகிறது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஏதோ கரை தட்டுவோம் என்பதை ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவர்கள் என்ன செய்தார்களாம், 4 நங்கூரங்களை போட்டு காத்திருந்தார்கள். என்ன நடக்குமோ வென்றிருந்தார்கள். தட் மீன்ஸ் ஃபைனலி என்னது, காத்திருந்தார்கள். 4 நங்கூரங்களை எரிந்து என்ன நடக்குமோ என்று காத்திருந்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பவுல் போறான். ஆனால் கீழ்ப்படியாமையினால உள்ள காரியத்துல அவனும் பாதிப்புக்குள்ளானாலும் கூட அவன் தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அவன் இழந்து போகவே இல்லை. 4 நங்கூரங்கள் போட்டானா. முதலாவது நங்கூரம் நான் என்ன யோசிச்சேன்னா, தைரியம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தால் முதலாவது எனக்கு என்ன வேணும்? ஆமா, எடுத்துக்கொள்ளும் பாருங்க, இதை மூட வேண்டாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 37வது வசனம், 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அடுத்த வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை என்ன செய்யாதீங்க. எப்போ தெரியுமா தைரியம் வரும்? எனக்குள்ள ஆவியானவர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு உணர்வு. அப்போ எனக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற காரியங்கள், புறம் பேசுகிற காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சு கொண்டிருந்தனா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட என்ன செய்ய மாட்டாரு. அது நமக்கே தெரியும் இல்ல. அப்போ மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை என்ன செய்யாத, விட்டுறாத. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால கப்பல் சேதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னென்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செய்துட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன செய்தாங்க பாருங்களேன், எல்லாத்தையும் செய்து முடித்ததுக்கு அப்புறமா 4 நங்கூரங்களை போடுறாங்க. முதலாவது நங்கூரம் நான் சொன்னேன், தைரியம் இல்ல, தைரியம். இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தளவாடங்களை எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். ம் 19வது வசனத்தை படிங்களேன். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். இந்த தளவாடம்னா ஒருவேளை நமக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. தளவாடம், கப்பல்ல இருக்கிற தளவாடம் அப்படின்னா அது ஒரு இயந்திரம், அது ஒரு மிஷின். அந்த மிஷின் என்ன செய்யும்னா கப்பலில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஹெவி டியூட்டி மிஷின். வெளியில இருக்கிற பொருட்களை எடுத்து கப்பல் மேல வைக்கணும், கப்பல்ல இருக்கிற பொருளை எடுத்து வெளியில வைக்கணும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமான ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை கூட என்ன செய்யிட்டாங்க, இழப்புகள், வாழ்வாதாரமே போச்சு. கப்பல் அந்த பொருள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, யாரும் கொண்டு போய் தூக்கிட்டு வைக்க முடியாது. அது ஒரு சரக்கு கப்பல். அப்போ அந்த தளவாடம் ரொம்ப அவசியம். அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால அந்த தளவாடங்களை கூட அவர் நேசிட்டாங்க, பிடுங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாழ்வாதாரம், என்னுடைய கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால வாழ்வாதாரமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க.
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கீழ்ப்படியாம அதை அசட்டை பண்ணின போதும் கூட கர்த்தர் திரும்ப திரும்ப அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யறாரு? பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ சொல்ற காரியம், இந்த 4 நங்கூரங்களை போட்டு அங்க இருக்கிறாங்க. முதல் நங்கூரம் தைரியம் சொல்றேன், 2வது நங்கூரம் கர்த்தருடைய பாதுகாப்பு. நீங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்ற உணர்வு உங்களுக்கு அவசியம். கர்த்தர் எந்த சூழ்நிலையும் அவர் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு எனக்கு வரணும். தைரியம் சொன்னேன் எப்ப தெரியுமா? எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன்னா எனக்குள்ள ஒரு பயம் வரும். நான் எப்பொழுது கர்த்தர் எனக்கு என்னை மறந்து போனார், என்னை கைவிட்டுட்டார் நினைச்சிட்டாங்களோ உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்ல. அப்ப தைரியம் முதலாவது நங்கூரம். அடுத்தது கர்த்தருடைய பாதுகாப்பு. 3வது அவனுடைய நோக்கம். தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ ராயனுக்கு முன்பதாக போய் எனக்கு சாட்சி கொடுக்கணுன்ற வார்த்தையை அவன் உணர்ந்ததுனால அவனுடைய பர்பஸ், அவனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? என்னுடைய முடிவு இந்த கடல் அல்ல, நான் ராயனுக்கு முன்பதாக போய் கர்த்தருக்கு முன்பதாக நான் என்ன செய்யணும்? சாட்சி பகரக்கூடிய ஒரு வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில பர்பஸ் என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளோட வாழணும், அது நோக்கத்தின் ஒரு பகுதி. இந்த உலகத்திற்கு அடுத்த பகுதி பரம அழைப்பின் நோக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டால்தான் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். உண்மையுள்ள பாத்திரமாய் பூமியில் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பூமிக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரம் நான் ஒரு பர்பஸோட போறேன், பர்பஸ் ட்ரிவன். நான் வேலையில ரொம்ப கருத்தா இருக்கிறேன், பிள்ளைகளை நடத்துவது அதெல்லாம் சரிதான். அது இந்த பூமிக்கு அடுத்த உள்ள நோக்கம். பரம அழைப்பினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய கர்த்தருடைய என்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் அந்த தைரியத்தை நாம் உடையவர்களா இருக்க முடியும். அடுத்தது 4வது பாருங்களேன், தேவனுடைய சமூகம். எவ்வளவு நேரம் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்ல எவ்வளவு நேரம் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதற்கு என்னை நான் அனுமதிக்கிறேன். 4 நங்கூரம் தான். தைரியம், தேவனுடைய பாதுகாப்பு, என்னுடைய பர்பஸ் நோக்கம், 4வது தேவனுடைய சமூகம். பவுல் இது 4ஐயும் கரெக்டா இருந்ததுனால தான் அவன் தைரியமா இருந்தான். ராஜாக்கு முன்பதாக பேசும்போது அவனுடைய வார்த்தையில் ஒரு தைரியம் இருந்தது. கர்த்தருடைய பாதுகாப்புல நான் இருக்கிறேன்றதுனால அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யல, அவன் தன்னை மற்றவர்களுக்காக அவன் நடந்து கொள்ளவே இல்லை. தேவனோட பாதுகாப்பின் கரத்துல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். 2வது அவனுடைய பர்பஸ், என்று அவனை தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பில் அவன் உறுதியா இருந்தான். என்ன நடந்தாலும் இந்த நோக்கத்தை, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் என்னுடைய அழைப்புன்றதை அவன் அறிந்திருந்தபடினால அவன் ஒருபோதும் அதை அசட்டை பண்ணாதபடி நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனா இருந்தான். அடுத்தது தேவனுடைய சமூகத்தை நாடினான். தேவனுடைய சமூகத்தை நாடும் போதுதான் கர்த்தர் எனக்கு புதிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொடுக்க முடியும். அதை செயல்படுத்துவதில் அவன் தீவிரித்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த வேளையில கர்த்தர் அவனுக்கு காட்டின பாதைகளின்படி அவன் நடந்ததுனாலதான் அநேக சபைகளை ஸ்தாபித்தான், அநேக சீடர்களை உருவாக்கினான், அநேக விசுவாசிகளுக்கு நிருபங்கள் மூலமாய் ஊழியத்தை நடப்பித்தான். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இப்படிப்பட்ட கப்பல் சேதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவன் நோக்கத்தில் உறுதியா இருந்தபடியினால் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை அவன் பெற்றான். காலையில உங்களை பார்த்து சொல்றேன், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமாகும்? நான் கீழ்ப்படியாம ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள், என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுபடியும் என்னை சரி செய்து கொள்வதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்கும்படியாய், அலசி ஆராய்ந்து கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பேசுறேன். விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தும்படியாய் சில நேரங்கள் சில கப்பல் சேதங்கள், சில கப்பல்ல பயணங்களில சில பாதிப்புகள் ஏற்படலாம். கர்த்தருடைய சித்தத்தை தானே நான் செய்யறேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அவன் கேள்வி கேட்கவே இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தானே செய்யறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்கல. பிரச்சனைகளுக்கு உள்ளான மனிதர்களோடு கூட அவன் இருந்து அவர்களை என்ன செய்தான்? கர்த்தருக்குள் திடப்படுத்தின ஒரு மகனாய் மாறினான். நம்மளுடைய வாழ்க்கையில நான் எத்தனை பேருக்கு கர்த்தரை பற்றி நான் சொல்லி அவர்கள் விழுந்து கிடக்கிற மனிதர்களை நான் தூக்கி எடுக்கும்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். எத்தனை பேருக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை என் வாயிலாக நான் நிறைவேற்றினேன். எத்தனை மனிதர்களுக்கு நான் அங்க அந்த கப்பல்ல இருந்த 276 பேரையும் அவன் என்ன செய்தான்? சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்க சொல்றான், அவங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை,
சாப்பிடவே இல்லை. அவன் சொல்றான், நீங்க போய் சாப்பிடுங்க, நம்ம தப்பிப்பதற்கு அது நமக்கு பலனை தரும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பலப்படுத்துகிறான். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துவதோடு மாத்திரம் இல்லாம நீங்க பிறரை பலப்படுத்த ஜனங்களாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம்.